ஆகாஷ் இந்த மினி விளாக் எதுக்குன்னா, நம்ம பெங்களூர் போகிறதா ஜம்முன்னு ஒரு சீட்டில் போய் படுத்தாச்சு. அப்புறம் மச்சான் கீழே உட்காந்துட்டுருந்தான். அப்புறம் சேலம் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் யஸ்வந்த்பூர்னு ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணோம். அந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. பெங்களூர் போனால் இங்கே வந்தாச்சு. சேலம் வந்துட்டோம். சேலம் வந்து இங்கே வந்துன்னா இது வந்து ரிசர்வ் கிடையாது. ரிசர்வ் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து இங்கேயே டிக்கெட் எடுத்து இங்கே அதெல்லாம் ஃபுல்லாக அன்ரிசர்வ்டு தான். இங்கேயே டிக்கெட் எடுத்து நம்ம இங்கே வந்து போகலாம். எப்படின்னா அங்கெல்லாம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே போகுது யஸ்வந்த் போகும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒசூர், தர்மபுரி எல்லாமே போகுது. இங்கே வந்து புக்கிங் கிடையாது. அன்ரிசர்வ் தான். அங்கே வந்து ஒரு டிக்கெட் வாங்கி இங்கே வந்துக்கலாம். இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சீட்டு எதுவுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. பார்த்து அவ்வளோதான் பார்க்கும்போது ரிசர்வ் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே அன்ரிசர்வ் தான். 5 எடுப்பாங்க. நம்ம வந்துட்டோம். இனிமேல் 5 கிளம்ப போகிறோம். ஓகே காலையில் 6 மணி இருக்கு. வீக் பண்ணுற மாதிரி பெங்களூர் வந்தாச்சு. பெங்களூர் வந்தோன்னா ஒரு 4 செட்டு பூரி 50,000 இந்த பூரி சீட்ஸ் நல்லா தான் இருக்குது. சவுத் பால் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு இந்த பெங்களூர்லேருந்து பூரி சாப்பிட்றோம். ஸ்நாக்ஸ் மாதிரி ரொம்ப பூரி மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ மாற்றம் கிடையாது. நல்லா தான் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே பெங்களூரில் ஃபுல்லாக கூலிங்காக தான் இருக்குது. நல்லா இது கிளைமேட். துணி எடுக்கலான்னு போனால் அப்புறம் துணி எடுக்க கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் சுற்றி பார்க்க மைசூர் கிளம்பியாச்சு. நம்ம இங்கே மைசூர் வந்தாச்சு. மைசூர் பேலஸ்லேயே சுற்றி பார்க்க போகிறோம். வயசுலேருந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். மைசூர் பேலஸ் போக பஸ் ஸ்டாண்டு அவங்க வீட்டு பிடிச்சி போனோம். அம்மா அதை நடந்து போயிட்டுருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்கான். 2 நிமிஷம் நாங்கள் ரீச் ஆக போகிறோம் பஸ் ஸ்டாண்டு. எதோ பார்க்கலாம். மைசூர் பார்த்தீங்கன்னா இங்கே மைசூரில் ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜ் ஏகப்பட்டது இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாக ஒரு 4 காலேஜ் பாருங்கள். ஃபுல்லாக மெடிக்கல் காலேஜ் 4 காலேஜ் பார்த்துருக்கேன். லைன் ஃபுல்லாக நிறைய மெடிக்கல் காலேஜ். காசில் பிளாக் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி நல்லா இருக்குது. மைசூர் பேலஸ் பார்க்கலாம் ஆசையாக போனோம். ஆனால் என்னென்னா க்ளோசிங் டைமு மார்னிங் 5 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி இந்த நீதி இருக்குமாம்மா. அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம்மா. எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் என்ட்ரன்ஸ் வெளியிருந்து பார்த்துட்டோம். நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க. மச்சா பசிக்குது அப்படின்னா சரி நம்ம போய் எக் ரைஸ் சாப்பிட்டா வந்து 50 ருபீஸ் தான். குவான்டிட்டி நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. என்னன்னா எங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து 5:15 தான். அதனால் நாங்கள் வந்து இங்கே நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு காலைல ஒரு 5:15 ட்ரெயின் வந்துச்சா இங்கே எழுந்துச்சி கிளம்பிடுவோம். நானும் ஃப்ரெண்டு இருக்கோம். இன்னொருத்தர் வந்து அங்கே அங்கே படுத்துட்டா வெளியே அங்கே. சரி அங்கே வந்து இங்கேயே தூங்கிட்டு காலை ஒரு 5:15 எழுந்துச்சி போயிடுவோம். சரி கைஸ் பார்க்கலாம்.